everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. And welcome to today's video. So, இன்னைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 23 வசனங்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி 9 ஆவியின் கனிகளை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ஆவின் கனிகள் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 தான் ஆவின் கனிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். முதலாவதாக பார்க்கும்போது அன்பு பைபிள்லேயே ஒரு கமெண்ட்மெண்ட் இருக்குது, லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட எனிமியை அவங்க மேலே நம்ம அன்பு கூறுறது ஒரு சின்ன டாஸ்கே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், நம்மளோட எனிமிகளை நம்ம அவங்கள வெறுக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த குவாலிட்டி நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சந்தோஷம், சமாதானம், அதுக்கப்புறம் சாந்தம். இந்த 3 குணங்களுமே நம்மளுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே ஒரு செக் பார்த்துட்டே இருக்கணும். வாட் எவர் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸாக இருந்தாலும் ஆண்டோருக்குள்ளே நம்ம எப்பொழுதுமே இந்த 3 காரியத்தில் நம்ம பலப்படுகிறவங்களாக நம்ம காணப்படணும். அதே மாதிரி நீடிய பொறுமை, பேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய செக் நம்ம பார்க்கணும். வை பிகாஸ் நம்மளுக்குள்ள பேஷன்ஸ் இல்லைன்னா நம்ம நிறைய டெசிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம தப்பாக எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்படுவோம். எப்போவுமே பேஷன்ஸ் ஆண்டர்கிட்ட நீங்கள் அந்த கிஃப்ட்டை நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஏன்னா துருன்னு நம்ம நிறைய காரியங்கள் தப்பாக செய்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இச்சை அடக்கம் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அடல்ட்ரி ஏஜ்லாம் வரும்போது நிறைய உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை ஈர்க்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இச்சை அடக்கம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்கிட்ட நீங்கள் அதை குறித்து நீங்கள் பாரப்பட்டு ஜோம் பண்ணி அந்த வரத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. எப்போவுமே நம்மளுடைய கரங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஹேண்ட்ஸாக இருக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏப்ரஹாம் கிட்ட நம்ம ஃபெய்த்தை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். See you on the next video. Take care and bye-bye.